இந்திய நாளுக்குரிய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லும்படியான இந்த காரியத்தை நான் தலைப்பிட வேண்டும் என்றால், ஐ ஆம் தி டோர், இல்லை என்றால் ஐ ஆம் தி கேட்வே. இன்றைக்கு நுழைவு வாயில் முக்கியமுள்ளதாக இருக்கிறது. நுழைவு வாயில் அது காக்கப்பட வேண்டும். அந்த வாசல் காக்கப்படுவதற்கு ஒரு நல்ல ஒரு காவலாளி தேவை. அதைத்தான் இயேசு சொல்றார், நானே வாசல். அந்த வாசல் நமக்குள்ளாய் இருக்கும்போது, இயேசு என்னும் அவருடைய வாசலுக்குள்ளாய் நாம் துதியோடு நுழையும் போது, நாம் அந்த இடத்திலே பாதுகாப்போடு கூட இருப்பதற்குரிய வழிவாசல்களை, அது மட்டுமல்ல தேவைகளையும் சந்திக்க, ஒருவரும் நம்மை வந்து தொடாதபடிக்கு பாதுகாக்க அந்த வாசல் மிகவும் சிறப்பான வாசலாக இருக்கிறது. நானே வாசல் என்று சொல்லும்போது, அந்த வாசலுக்குள்ளாகத்தான் நுழைய முடியுமே ஒழிய அங்கே தாண்டி ஒருவரும் ஆண்டவரை மீறி வர முடியாது. அவருடைய வார்த்தையிலே நாம் உள் சென்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவருடைய வழிகள் மெய்யான வழிகள், ஜீவனுள்ள வழிகள், உயிர்ப்பிக்கிற வழிகளாய் இருக்கிறது. அந்த வழிகளிலே நடப்பதற்குரிய வாசல்தான் இயேசு. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் வழியில் நடப்போம், பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம்.